கவர்மெண்ட்டும் 35 ரூபா வச்சுருக்காங்க. அதிலிருந்து எங்களுக்கு ஒரு 30 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்ல. இப்போ மொத்தமாக ஒரு 400 கரும்புக்கு 14,000 ரூபா வருது. அந்த 4,000 எடுத்துகிட்டு ஒரு 10,000 ரூபா எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்கள் பிடுங்கி ஏற்றி விட்ருவோம். அதில் வந்து கூலி 1,500 ரூபா வருது. அந்த 10,000த்துலேயே அப்படி கொடுத்தா கூட அந்த 1,500 ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு 8,500 ரூபா எங்களுக்கு ஆகும் வண்டிக்கு. அது இடைத்தரகர்கள் எடுத்துக்கிறாங்க. பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கொங்கு மக்கள் தேசிய கட்சி செயலாளர் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன். வணக்கம் சார், இது குறித்த உங்களுடைய கருத்து? அதான் திருச்செங்கோட்டில் வந்து அதிகமான அந்த செங்கரும்பு விவசாயம் இல்லை. நிறைய ஆலைக்கு போகிற கரும்பு விவசாயம் தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த புகார் வரல. இப்படிப்பட்ட புகார் இது வரைக்கும் என் கவனத்துக்கு கொண்டு வரப்படலை. இப்போ வந்து நீங்கள் கேட்குறதையே நான் வந்து அது புகார் வந்ததாக எடுத்துக்கிறேன். அதை விசாரித்து கண்டிப்பாக ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பேன். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.